எனக்கு கொடுக்கப்பட்ட குரல் 1068 இரவென்னும் ஏமாப்புயில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இதுல நிறைய உரையாசிரியர்களை நான் ஒரு 6-7 உரையாசிரியர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் என்ன இருக்குதுன்னா, ஒவ்வொருடைய உரை கொஞ்சம் 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 டிஃப்ரெண்டா இருந்துட்டு காலப்போக்கில் இப்போ நயினார் சாருக்கு சில கருத்துக்கள் தோன்றுது பார்த்தீங்களா? உங்க சொன்ன மாதிரி ஈயாத புல்லர் இருந்தன்ன போயன்னா எட்டி மரம் காயாது இருந்தன்னா காய்த்து பலன் என்னன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்போ சார்ட்ட சொன்னா இதுக்குள்ள வேறுபாடு என்னன்னா, கால ஓட்டத்துல சில சூழ்நிலைகள் வாரக்கூடிய நேரத்துல நம்முடைய அறிவு, அதனுடைய பிரெயின் ஹொரைசன் இருக்கு பார்த்தீங்களா, அது விரியக்கூடிய காலத்துல இந்த மாதிரி நவீன சிந்தனையோட கொள்கைகளை நோக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் வரும், நிச்சயமா வரும். அது அவரும் தப்பு இல்லை, அந்த காலத்துல கொடுத்தவனும் தப்பு இல்லை, இனிமேல் கொடுக்க போவதும் தப்பு இல்லை. அது அந்தந்த சிந்தனையை பொறுத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன மறுப்பு இல்லை, ஒரு சப்போர்ட். இது என்னன்னா, இந்த பரிமலையாளர் உரையிலிருந்து கலைஞர் கொஞ்சம் வேறுபடுகிறாரு. பரிமலையாளர் என்ன சொன்னார்னா, பாறையில மோதினா கெடும். தோணி எந்தவித குறிக்கோளும் இல்லாம பிரயாணம் செய்தா பாறையில போய் மோதிரும். அதே மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க எந்தவித ஒரு உழைப்பும் இல்லாம இருந்தா வாழ்க்கை கெட்டு போகும். இது பொதுவாக உள்ள உரை. ஆனா கலைஞர் என்ன சொல்றாருன்னா, கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணமே இல்லாதவன்ட்ட நீ போய் பிச்சை எடுக்கிற, நீ போய் கேட்காதுன்னு சொல்லக்கூடிய கருத்தை சொல்றாரு. ஆனா இதுல எல்லாத்துக்கும் மேலாட்டு ஒரு ஆளு, ரொம்ப கடுமையா ஒரு ஆளு உரையில் இருக்கிற, அதை கொஞ்சம் படிச்சு காட்டிடுறேன். சிவயோகி சிவகுமார் சொல்லக்கூடியதை பார்த்தா ரொம்ப 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 கடுமையா தாக்குறாரு அவரை. அதாவது உங்களுக்கு சப்போர்ட், அது இந்த காலத்தில் உள்ளவர் உங்களுக்கு சப்போர்ட் என்ன சொல்றாரு பாருங்க. கேட்டு பெற்றே வாழ வேண்டும் என்றால் அவன் கெட்டு வெளியேட்டுங்கிறாரு. ஒருத்தன் கேட்டு பெற்றே அடுத்தவங்கிட்ட எடுத்துதான் நம்ம வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோளோட ஒருத்தன் வாழ்ந்தான்னா செத்தே போட்டுங்காரு. கெட்டு ஒளியட்டும், அந்த ஒளியட்டும்ங்கிற வார்த்தை கூட அவர் யூஸ் பண்றாரு. கெட்டு ஒளியட்டும் இன்னும் யூஸ் பண்ண பாருங்க. வறுமை துன்பத்தை அடுத்தோர் வழியால் அழிக்க வேண்டும் என்பது கொடுமையிலும் கொடுமை. வேற ஒருத்தன் நம்ம இரவல் வாங்கிதான் பொருள் பெற்றுதான் என்னுடைய வறுமை ஒளியும் என்றால் இது பெரிய கொடுமை, கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்றாரு. அடுத்த ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, இதான் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. நீ சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய உழைப்பால் ஒரு 4 அரிசி நீ சம்பாதிச்சு ஒரு கஞ்சி வைக்கணும்னு வச்சுக்கோ. ஒருத்தர் இறந்து பல்வேறிடமிருந்து இறந்து நல்ல அரிசி உணவு உண்டான வச்சுக்கிடுங்க. அந்த உணவை விட நீ உழைத்து ஒரு 4 அரிசியை போட்டு கஞ்சி வைக்கலாம், அந்த கஞ்சி தான் சுவைமிக்கது என்று சொல்லி இவர் ரொம்ப வித்தியாசமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. 5 நிமிஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆகலையா? பேசலாம் பேசலாம் பேசலாம். சரி சரி சரி. இப்போ நமக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடலாமா? இப்படி உழைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அவார்டு கிடைக்கும். இப்ப உழைத்தால் செல்வம் கிடைக்கும், உழைத்தால் மதிப்பு கிடைக்கும், உழைத்தால் எல்லோரும் நம்மை பாராட்டுவார்கள். அதுல ஒரு அவார்டு. இந்த அவார்டுன்னு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லலாமா? அவரு டாக்டர் சொல்லலாமா? 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், சிம்பிளா முடிச்சிடலாம். TM ராஜரத்ன ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஜனாதிபதி கிட்ட அவருக்கு ஒரு அந்த காலத்துல ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்ன கர்நாடிக் சங்கீத் அவார்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது ஜனாதிபதியால தான் கொடுக்கப்படும். அது வாங்க போறாரு. வாங்கிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் நல்ல சந்தோஷமா வராங்க. இப்ப நான் பேசுறேன், ஐயா போகக்கூடிய நேரத்துல நீங்க நல்லா பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூட்டர் ரொம்ப வேகமா போகும். கரெக்டு தானே? அதே மாதிரி ஒரு பாராட்டு, ஒரு அவார்டு கிடைக்கிற நேரத்துல ஒரு மனிதனுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அவரு அவார்டை வாங்கிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா வர்றாரு. எந்த வித சலனமும் இல்லாம சாதாரண ஒரு மனிதனாக ஜனாதிபதி நடந்து வராரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, சாதாரண அவார்டுக்கு எல்லாரும் ஜெயிச்சேன்னு சொல்லி விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க, நீங்க ஜனாதிபதிட்ட ஒரு அவார்டு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீங்க ஒரு அவார்டு வாங்கிட்டு வரீங்க, ஏன் இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அவார்டு இருக்கட்டும், ஒரு இன்சிடென்ட சொல்றாரு. அவருக்கு உயிருக்கு உயிராக ஒரு நண்பன் இருந்தார். பொதுவாக அவர் திருமண நிகழ்ச்சிகள்ல தெருவுல எல்லாம் அந்த மாப்பிள்ளை அளப்புக்கு முன்னால பொண்ணு அளப்புக்கு முன்னால நாகஸ்வரம் படிச்சுட்டு போவாங்க அந்த காலத்துல. அது மாதிரிலாம் அவர் போக மாட்டார். ஒரு ஸ்டாண்டர்ட் மேன் தன்னுடைய நண்பருக்காக அதை வாசிச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ
அப்ப என்ன பண்ண அந்த காலத்துல இந்த குருவிக்காரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்ரூம் லைட் தூக்கிட்டு போவாங்க. நான் அந்த காட்சியை பார்த்திருக்கேன். இந்த சப்பரங்கள்லாம் வரக்கூடிய நேரத்துல இந்த வடிவேஸ்வரத்துல நானே பார்த்திருக்கேன். அவன் தலையில தூக்கி வச்சுட்டு இருப்பான். கடைகள்லாம் முடிதான். அந்த கடைகள்லாம் கோட்டார்ல எல்லாம் அந்த பெட்ரூம் கடையிலே இருக்கும். அவனுக்கு வேலையுதான் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களுக்கு போகணுன்றதுல இந்த பெட்ரூம் தூக்கிட்டு போவாங்க. இதே மாதிரி இவர் நல்ல அந்த வாசிச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல அவன் கூடவே அந்த சங்கீதத்தை கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு உச்சக்கட்டத்தில் இந்த கலங்கள்லாம் உச்சக்கட்டத்துல போகக்கூடிய நேரத்துல, ஏன்னா ஆசிரியர் கேள்வி பார்க்கறதுனால ஆசிரியர் நல்லா கற்பித்து உச்சக்கட்டத்துல வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர பார்த்துக்கலங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனா எதுவும் கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. நம்ம நினைத்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம கற்பிச்சுதான் அவனுக்கு புரியல, அது வேற. நான் என்ன நினைத்தேனோ அதே மாதிரி என்னுடைய மாணவனுக்கு நான் பிரசன்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு உற்சாகம் வரும் பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி இவருக்கு நாதஸ்வர வித்வான்களுக்கு அவருடைய உச்சத்தை தொட்டவுடனே அப்படி அந்த நீங்க பாத்திருக்கீங்க, அப்படி ஊதிட்டு நேரத்துல இவன் என்ன பண்ணான்னா பொதுவாக நல்ல பாராட்டினா நல்ல பேசினா கை தட்டுவாங்கல்ல. இவன் என்ன பண்ணான்னா அவன் இப்படி பிடிச்சு நிற்கிறான். இவனால அந்த ரசிப்பை தாங்க முடியல. இது எப்படியோ நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சோம்ட்டு கை தட்டுறான். தட்டுற மாதிரி பொத்துன்னு விழுந்துக்க உடஞ்சி போச்சு. இவரை கவனிக்கிறாரு. இவர் கவனிச்சுட்டு இவரும் என்ன சொல்றாரு, சபாசன் சொல்றான். சபாசன் சொல்லிட்டு கை தட்டுறான். இவரும் சபாசன் சொல்லிட்டாரு. ராஜரத்னம் உள்ள நாகரச பக்கத்தில் உள்ள பிஏட்ட கொடுத்துட்டு சபாசா. அப்ப அவரு சொன்னாரு, நான் ஏற்கனவே ஜனாதிபதியோட பெரிய அவார்டு இந்த மாதிரி ஒரு குறுகிய காரணத்தை நான் வாங்கியாச்சு. இந்த அவார்டுலாம் ரொம்ப சர்வ சாதாரணம்னு சொல்லி அவர் சொன்னதை சுகிசிவம் ஐயா பேச நான் கேட்டேன். அதை எங்க பிரசன்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். 5 நிமிஷம் ஆயிட்டு.